ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம ஃபாஸ்ட் ரீஃப்ரெஷ்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபோர்ஸ் ரீஃப்ரெஷ்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் ரீஃப்ரெஷ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரீஃப்ரெஷ் மெத்தட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதில் உங்களுக்கு ரீஃப்ரெஷ் என்ன மெத்தட் நீங்கள் பண்ணணுன்னே உங்களுக்கு தெரியல. ஓகேவா? நீங்கள் என்ன கம்ப்ளீட் ரீஃப்ரெஷ் பண்ணுறதா இல்லைனா ஃபாஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணுறதா அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னும் போது அந்த டைமில் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் ரீஃப்ரெஷ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆரக்கிலே வந்து அதில் ஃபாஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணணுமா இல்லை கம்ப்ளீட் ரீஃப்ரெஷ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரக்கிலே வந்து ஒரு ரீஃப்ரெஷ் மெத்தடை இனிஷியேட் பண்ணும். ஓகேவா? அதாவது உங்களுக்கு எந்த ரீஃப்ரெஷ் பண்ணணும்னு தெரியாத போது நீங்கள் ஃபோர்ஸ் ரீஃப்ரெஷ்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆரக்கிலே வந்து அது கம்ப்ளீட் ரீஃப்ரெஷ் பண்ணணுமா இல்லைனா ஃபாஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரக்கிலே வந்து ஒரு டெசிஷன் எடுத்து ஆரக்கிலே வந்து ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ இது பேர் தான் வந்து ஃபோர்ஸ் ரீஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் ரீஃப்ரெஷோட சின்டாக்ஸ். ஸோ சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம நார்மல் மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம மெட்டீரியலைஸ்ட் வியூலாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்ம எப்போலாம் ஒரு டேட்டா பேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம கிரியேட் அப்படின்ற அந்த கீவேர்டை நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம கிரியேட்னு கொடுத்தாச்சு. ஓகே, கிரியேட் பண்ணுறீங்க, என்ன கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. ஓகேவா? நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா மெட்டீரியலைஸ்ட் வியூ அப்படின்றத நான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டிங்ஸை நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நீ மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கான நேமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணோம், அந்த மெட்டீரியலைஸ்ட் வியூக்கான ஒரு நேம் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ப்ரொவைட் பண்ணிட்டு அது என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு வந்து 2 டைப் இருக்குது. ஓகேவா? ஒன்று வந்து பில்ட் இமிடியேட்னு ஒன்று இருக்குது, நீங்கள் ஒன்று வந்து பில்ட் டிஃபர்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஓகேவா? நீங்கள் இதில் எந்த டைப் நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குது. ஓகேவா? நம்ம வந்து பில்ட் இமிடியேட் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம், இல்லைனா பில்ட் டிஃபர்ட் அப்படின்றத நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? இந்த பில்ட் இமிடியேட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆரக்கிலே வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம கொடுத்தாலும் ஓகே, நம்ம கொடுக்காம அந்த மெத்தட் கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா ஆரக்கிள் வந்து பில்ட் இமிடியேட் வச்சு தான் நம்மளுக்கு வந்து மெட்டீரியலைஸ்ட் வியூவை கிரியேட் பண்ணும். ஓகேவா? இல்லை எனக்கு பில்ட் டிஃபர்ட் வச்சு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக பில்ட் டிஃபர்ட் அப்படின்ற அந்த கீவேர்டு நம்ம கொடுக்கணும். ஓகேவா? சரி, கொடுத்துட்டீங்க. ஓகே, நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க, என்ன ரீஃப்ரெஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து ஃபோர்ஸ் ரீஃப்ரெஷ் பண்ண அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபோர்ஸ் ரீஃப்ரெஷ்னு சொல்லிட்டீங்க, அதில் வந்து 2 மோட் இருக்குது. ஒன்று வந்து ஆன் டிமாண்ட்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ஆன் கமிட் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஓகேவா? நீங்கள் எதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஆன் டிமாண்ட் யூஸ் பண்ணி இல்லைனா ஆன் கமிட் யூஸ் பண்ண நான் சொல்லணும். ஓகேவா? நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஆரக்கிள் என்ன பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து ஆன் டிமாண்ட் அப்படின்றத எடுத்துக்கும். ஓகேவா? நம்ம எதுவுமே கொடுக்காம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எதுவுமே கொடுக்காம ஒரு மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆரக்கிள் வந்து பில்ட் இமிடியேட்டும் ஆன் டிமாண்ட் அப்படின்றத வச்சு தான் நம்மளுக்கு வந்து ஒரு மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் பண்ணோம். ஓகேவா? இல்லை எனக்கு வந்து ஆன் டிமாண்ட் வேணால் நான் ஆன் கமிட் யூஸ் பண்ணி தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து ஆன் கமிட் அப்படின்ற அந்த கீவேர்டை கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். ஓகேவா? அது கொடுத்துட்டு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா நம்மளோட செலக்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது செலக்ட் கொரியை வந்து நம்ம போடணும். ஓகேவா? உங்களுக்கு இந்த பில்ட் இமிடியேட், பில்ட் டிஃபர்ட், இந்த ஆன் டிமாண்ட், ஆன் கமிட் இதெல்லாம் பற்றி உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து போன வீடியோஸில் நம்ம நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகேவா? அதாவது கம்ப்ளீட் ரீஃப்ரெஷ், இந்த ஃபாஸ்ட் ரீஃப்ரெஷில் வந்து இந்த பில்ட் இமிடியேட்னா என்னது, பில்ட் டிஃபர்ட்னா என்னது, இந்த ஆன் டிமாண்ட்னா என்னது, ஆன் கமிட்னா என்ன அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்ட்லையும் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபோர்ஸ் ரீஃப்ரெஷ்க்கு உள்ள போகலாம். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் ரீஃப்ரெஷ். ஓகேவா? இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 டேபிள் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஒன்று வந்து எம்ப்ளாய் அப்படின்ற ஒரு டேபிள் எடுத்திருக்கேன், இன்னொன்று வந்து EMPL அப்படின்ற ஒரு டேபிள் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த 2 டேபிளுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன சொன்னால் கிரியேட் அப்படின்ற அந்த கீவேர்ட் கொடுக்கணும். ஓகே, ஸோ கிரியேட் கொடுத்துட்டீங்க, நீங்கள் என்ன கிரியேட் பண்ண போகிறீங்க, நான் வந்து ஒரு மெட்டீரியலைஸ்ட் வியூ வந்து கிரியேட் பண்ண போகிறேன். நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா மெட்டீரியலைஸ்ட் வியூ அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மெட்டீரியலைஸ்ட் வியூ அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஓகேவா? ஸோ மெட்டீரியலைஸ்ட் வியூ நம்ம கொடுத்தாச்சு. ஓகே சார், மெட்டீரியலைஸ்ட் வியூ நீங்கள் கொடுத்துட்டீங்க, இதுக்கு நீங்கள் ஒரு நேமை வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா M_M_view அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ M_M_view அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெட்டீரியலைஸ்ட் நேம் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ மெட்டீரியலைஸ்ட் வியூ நேம் கிரியேட் பண்ணிட்டீங்க. இதில் வந்து நான் வந்து அந்த பில்ட் இமிடியேட்டோ இல்லை பில்ட் டிஃபால்ட்டோ வச்சு நான் இல்லாமல் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்படின்னா ஆரக்கிள் என்ன பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து பில்ட் இமிடியேட் வச்சு தான் நம்மளுக்கு கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் அது இல்லாமல் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், டேரெக்டாக வந்து ரீஃப்ரெஷ் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஏன்னா ரீஃப்ரெஷ்னு கொடுத்துட்டேன். ரீஃப்ரெஷில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபோர்ஸ் ரீஃப்ரெஷ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபோர்ஸ் ரீஃப்ரெஷ்லேயும் நான் வந்து மோட் வந்து நானே வந்து செலக்ட் பண்ண போகிறது இல்லை. ஓகேவா? ஆன் டிமாண்டா ஆன் கமிட்டா அப்படின்றது நான் கொடுக்க போகிறது இல்லை. ஓகேவா? அது வந்து நான் எம்டியாகவே விட்டுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னோட செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் போடுறேன். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன், எனக்கு இந்த டேபிளுக்கான இந்த கொரியை நான் தூக்கி இந்த இடத்துல போடுறேன். ஓகேவா? போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த மெட்டீரியலைஸ்ட் வியூ வந்து நான் கிரியேட் பண்ணுறேன்.
ஓகேவா. எனக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியலைஸ்ட் வியூ வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு டேபிளுக்கு மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா. அதாவது என்ன பண்ணுறேன், இதில் வந்து MView1 அப்படின்ற ஒரு நேம் வச்சுக்கிறேன். இது வந்து EMPL அப்படின்ற அந்த டேபிளுக்காக நான் வந்து ஒரு மெட்டீரியலைஸ்ட் வியூ வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ 2 மெட்டீரியலைஸ்ட் வியூ வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த 2 மெட்டீரியலைஸ்ட் வியூ நம்ம கொரி பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ கொரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நம்ம இந்த MView, அதாவது இந்த மெட்டீரியலைஸ்ட் வியூக்கான ஒரு நேம் நம்ம கொடுக்கணும். ஓகேவா. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த மெட்டீரியலைஸ்ட் வியூக்கான ஒரு நேமை கொடுத்து நம்ம இதை கொரி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேட்டா வருது. ஓகேவா. ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த மெட்டீரியலைஸ்ட் வியூக்கான ஒரு நேமையும் அடுத்த வீட்டில் மெட்டீரியலைஸ்ட் வியூக்கான ஒரு கொரியை நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா. ஸோ இப்போ நான் இந்த மெட்டீரியலைஸ்ட் வியூ வந்து நான் கொரி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அதுக்கான ரிசல்ட்டும் வந்துடுச்சு. ஓகேவா. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஒன்று பார்த்துருப்போம். ஓகேவா. அதாவது மெட்டீரியலைஸ்ட் வியூலாம் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதில் எங்கே போய் எந்த டிக்ஷனரி டேபிளில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோஸ்லாம். ஓகேவா. அது என்ன அப்படின்னா, user_MViews அப்படின்றது அந்த டிக்ஷனரி டேபிளில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் கிரியேட் பண்ண இந்த யூசர் கிரியேட் பண்ணதான எல்லா மெட்டீரியலைஸ்ட் வியூவும் நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த user_MViews அப்படின்ற அந்த டேட்டா டிக்ஷனரி டேபிளில் போய் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் user_MViews. ஓகேவா. ஸோ இந்த MViews அப்படின்ற அந்த டேட்டா டிக்ஷனரி டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணதுக்கான அதாவது இந்த யூசர் HRன்ற இந்த யூசர் கிரியேட் பண்ணதான எல்லா மெட்டீரியலைஸ்ட் வியூவும் நம்மளுக்கு வந்து அங்கே ஷோ ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கடைசியாக கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா MView1 அப்படின்ற 2 மெட்டீரியலைஸ்ட் வியூ நம்ம கிரியேட் பண்ணோம். ஓகேவா. ஸோ இந்த 2 மெட்டீரியலைஸ்டுக்கான குறியெல்லாம் இங்கே இருக்குது. ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணதுக்கான அந்த எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்கும். ஓகேவா. ஸோ நம்ம என்ன வச்சு கிரியேட் பண்ணோம், நம்ம ஆன் டிமாண்ட் அப்படின்றத வச்சு கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா. அதாவது நம்ம எந்த மோடும் வச்சு நம்ம கொடுக்கல, அதனால் என்ன பண்ணிச்சு, டிஃபால்ட்டாக ஆன் டிமாண்ட் அப்படின்ற அந்த மோடு எடுத்துச்சு. நம்ம ரீஃப்ரெஷ் மெத்தட் என்ன கொடுத்தோம், ஃபோர்ஸ் ரீஃப்ரெஷ் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் ஃபோர்ஸ் ரீஃப்ரெஷ் அப்படின்றது எடுத்துச்சு. நம்ம பில்டு மோட், அதாவது அந்த மோடை வந்து நம்ம எதுவுமே கொடுக்கல, அதாவது பில்டு மோட் அப்படின்னு ஃப்ரண்ட்டில் கொடுப்போம்ல, பில்டு இமிடியேட்டாக பில்டு டிஃபோர்ட் அப்படின்னு நம்ம கொடுப்போம். கரெக்டாக. ஸோ அதை வந்து நம்ம எதுவுமே கொடுக்காதனால ஆரக்கிள் என்ன பண்ணிச்சு அப்படின்னா பில்டு இமிடியேட் வச்சு நம்மளுக்கு கிரியேட் பண்ணிச்சு. ஓகேவா. கிரியேட் பண்ணனால என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்டிங்லேயே அது வந்து என்ன பண்ணிடுச்சு, ஒரு கம்ப்ளீட் ரீஃப்ரெஷ் வந்து பண்ணிடுச்சு. ஓகேவா. ஸோ ஓகே, இப்போ நம்ம போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் என்ன. ஓகேவா. ஸோ ஒரு ஃபோர்ஸ் ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா. அதில் 2 மெத்தட் இருக்குது, 2 டைப்பாக தான் சின்டாக்ஸ் இருக்குது. அதில் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ இல்லை எது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஒன்று வந்து அனானமஸ் பிளாக், அதாவது பிகின் அண்ட் யூஸ் பண்ணி அதில் வந்து நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறது வந்து இது ஒரு மெத்தட். ஓகேவா. அதாவது இது அனானமஸ் பிளாக்னு சொல்லுவாங்க. பிகின் அண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அனானமஸ் பிளாக் ரீஃப்ரெஷ்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிகின் அண்ட் போட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு DBMS MView அப்படின்ற ஒரு ப்ரொசீஜரை, அதாவது ஒரு பேக்கேஜை கால் பண்ணுறோம். அந்த பேக்கேஜுக்குள்ளே ரீஃப்ரெஷ் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரில் நம்ம வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். அதாவது நம்மளுக்கு தேவையான அந்த மெட்டீரியலைஸ்ட் வியூக்கான நேமை கொடுத்துட்டு இந்த கொஸ்டின் மார்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு எதுனே தெரியல அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த கொஸ்டின் மார்க் அப்படின்றது யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, EXEC அப்படின்றது கொடுத்துட்டு அதே மாதிரி DBMS MView அப்படின்ற அந்த பேக்கேஜை கால் பண்ணுறோம். பேக்கேஜை கால் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதாவது ரீஃப்ரெஷ் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜருக்குள்ளே நம்ம வந்து 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். ஓகேவா. அதாவது நம்ம மெட்டீரியலைஸ்ட் வியூக்கான நேமையும் பாஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன ரீஃப்ரெஷ் மெத்தட் பண்ணுறோமோ அந்த ரீஃப்ரெஷ் மெத்தட் நம்ம கொடுக்கணும். ஓகேவா. நம்ம ரீஃப்ரெஷ் மெத்தட் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அதாவது ஃபோர்ஸ்னா அப்படின்னா எனக்கு என்னென்னே தெரியல ஃபஸ்ட்டு, அது வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஃபோர்ஸ் அப்படின்ற இந்த ரீஃப்ரெஷ். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு ரீஃப்ரெஷ் மெத்தடை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா EXECன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா. EXECயை கொடுத்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா DBMS_MView .refresh. ஓகேவா. .refresh இதுக்குள்ளே நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம மெட்டீரியலைஸ்ட் வியூக்கான நேமை நம்ம கொடுக்கணும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மெட்டீரியலைஸ்ட் வியூக்கான நேம், அதாவது M_MView அப்படின்ற அந்த நேமை கொடுத்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இதில் என்ன ரீஃப்ரெஷ் பண்ணணும்னு எனக்கு தெரியல, அதனால் நீ என்ன பண்ண அப்படின்னா ஏதோ ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அதனால் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா. கொடுத்துட்டு இந்த இடத்துல செமிகோலன் வைக்கணும். ஓகேவா. வச்சுட்டு இந்த ரீஃப்ரெஷ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதாவது ப்ரொசீஜர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு வருது. ஓகேவா. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த செகண்ட் M_MView1 அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, அதுக்கும் நம்ம வந்து ஒரு ரீஃப்ரெஷ் மெத்தட் கொடுத்துடலாம். ஓகேவா. ஸோ இதுக்கும் வந்து நம்ம ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஓகேவா. இப்போ போயிட்டு நம்ம user_MViews போய் பார்க்குறோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவளுக்கு என்ன வரும் அப்படின்னா பாருங்கள், நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் மெத்தட் வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பில்ட் இமிடியேட் வச்சு பண்ணியிருக்கோம். ஓகே, இதெல்லாம் ஓகே.
இதில் லாஸ்ட் ரீஃப்ரெஷ் டைப் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 சேஞ்சஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ரீஃப்ரெஷ் எடுத்திருக்கோம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரீஃப்ரெஷ் அப்படின்றது 2 எடுத்திருக்கு. ஓகேவா, இது ஏன் ரெண்டுமே ஒரே இது தானே, ஏன் மாறி மாறி எடுத்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு டவுட் வரலாம். ஓகேவா, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபாஸ்ட் ரீஃப்ரெஷுக்கான அந்த டேபிளை போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள், நம்ம எந்த டேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எம்ப்ளாய் அப்படின்றத ஒரு டேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த டேபிளுக்கு நம்ம வந்து போன வீடியோவிலே நம்ம பார்த்துருப்போம், அந்த ஃபாஸ்ட் ரீஃப்ரெஷில் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு வந்து நம்ம ஒரு லாக் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம், ஒரு லாக் டேபிளை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஸோ அந்த லாக் டேபிள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் அந்த லாகில் போய் ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிட்டு நம்ம ரீஃப்ரெஷ் கொடுக்குறோம் அப்படின்னா ஆரக்கிள் ஃபஸ்ட்டு போய்ட்டு அந்த லாக் டேபிளை ஃபஸ்ட்டு பார்க்கும், லாக் டேபிள் இருக்கா அப்படின்றது பார்க்கும். லாக் டேபிள் இருந்துச்சு அப்படின்னா அதில் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அந்த டேட்டா ஒண்டி அப்டேட் பண்ணும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஃபாஸ்ட் ரீஃப்ரெஷ். ஓகேவா, அதே இது உங்களுக்கு ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் லாகே நீங்கள் கிரியேட் பண்ணல அப்படின்னா ஆரக்கிள் போய்ட்டு அந்த லாக் டேபிள் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கும். லாக் டேபிள் இல்லை அப்படின்னா ஆரக்கிள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டேபிள் மொத்தமாகவே, அதாவது ஃபுல் ஸ்கேன், அதாவது ஃபுல் கம்ப்ளீட் ரீஃப்ரெஷை வந்து பண்ணி விட்ரும். அதாவது ஓகேவா, ஸோ ஃபுல்லாக வந்து அது என்ன பண்ணும், ரீஃப்ரெஷ் பண்ணி விட்ரும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஃபாஸ்ட்டுக்கும் கம்ப்ளீட்டுக்கான டிஃப்ரென்ஸ். ஓகேவா, இப்போ நம்ம அந்த எம்ப்ளாய் அப்படின்ற டேபிளுக்கு வந்து எதாவது நம்ம வந்து லாக் டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோமா அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா, ஸோ அந்த லாக் டேபிளை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமான்னு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு சின்டாக்ஸ் என்ன, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் user underscore mview underscore logs. ஓகேவா, ஸோ இந்த டேட்டா டிக்ஷனரி டேபிளில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த யூசர் கிரியேட் பண்ணதுக்கான அந்த டேபிளுக்கு யூசர் கிரியேட் பண்ணதான லாக் டேபிளுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து பார்த்துடலாம். ஓகேவா, அதாவது யூசர் வந்து ஒரு மெட்டீரியலைஸ் வியூ கிரியேட் பண்ணியிருக்காரு, அந்த மெட்டீரியலைஸ் வியூக்கு லாக் ஏதாச்சும் கிரியேட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டேட்டா டிக்ஷனரி டேபிளில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியலைஸ் வியூக்கான ஒரு லாக் டேபிளில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய் அப்படின்ற டேபிளுக்கு வந்து ஒரு லாக் டேபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த லாக் டேபிள் இருக்கிறதுனால ஆரக்கிள் என்ன பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக போகும், இந்த லாக் டேபிள் ஏதாவது ரெக்கார்ட் இருக்கான்னு பார்க்கும். ரெக்கார்டு இருந்துச்சு அப்படின்னா ஆரக்கிள் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபாஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணும். அதாவது இந்த லாக் டேபிள் இருந்துச்சு அப்படின்னாலே ஆரக்கிள் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபாஸ்ட் ரீஃப்ரெஷ் அப்படின்றது தான் பண்ணும். ஓகேவா, இல்லை இந்த லாக் டேபிளே இல்லை. ஓகேவா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண செகண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா EMPL அப்படின்ற ஒரு டேபிள். ஓகேவா, ஸோ EMPLக்கு வந்து லாக் டேபிளே கிடையாது. ஓகேவா, ஸோ இந்த லாக் டேபிள் இல்லை அப்படின்னா ஆரக்கிள் என்ன பண்ணும் அப்படின்னா டேரெக்டாக போவோம், இந்த லாக் டேபிள் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கும். லாக் டேபிள் இல்லை அப்படின்னா ஆரக்கிள் என்ன பண்ணும் அப்படின்னா டேரெக்டாக அதோட பேரண்ட் டேபிள், அதாவது எம்ப்ளாய் அப்படின்ற அந்த ஒரிஜினல் டேபிள் போயிட்டு ஃபுல்லாக வந்து ஒரு கம்ப்ளீட் ரீஃப்ரெஷை வந்து பண்ணி விட்டுரும். ஓகேவா, இதுதான் வந்து ஃபோர்ஸ் ரீஃப்ரெஷ் அப்படின்ற அந்த மெட்டீரியலைஸ் வியூக்கான ஒரு ரீஃப்ரெஷ். ஓகேவா, அதாவது நான் என்ன ரீஃப்ரெஷ் பண்ணணும்னு எனக்கு தெரியல, ஃபாஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணணுமா இல்லை கம்ப்ளீட் ரீஃப்ரெஷ் பண்ணணுமா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்ற போது நம்ம வந்து ஃபோர்ஸ் ரீஃப்ரெஷ் அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா ஆரக்கிளே டிசைட் பண்ணிடும், இது நம்ம ஃபாஸ்ட் பண்ணுமா இல்லை கம்ப்ளீட் ரீஃப்ரெஷ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரக்கிளே டிசைட் பண்ணி ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஃபோர்ஸ் ரீஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செட் ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.